எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்குள்ள 1000 ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். ஆனா அந்த அத்தனை கனவுகளுக்கும் அஸ்திவாரமா நின்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட திசையையே ஒட்டுமொத்தமா தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா? அதுதான் கல்யாணம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல கல்யாணம் அப்படின்ன உடனே என்ன பண்றாங்க? பந்தல் போடுறாங்க, கலர் கலரா லைட்டு கட்டுறாங்க, பிரியாணி சமைச்சு போடுறாங்க, ஆடம்பரமா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சோஷியல் மீடியால ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்குறாங்க. இதோட முடிஞ்சதா வாழ்க்கை? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம கவியரசு கண்ணதாசன் அன்னைக்கே ஒரு சினிமா பாட்டுல சும்மா நச்சுன்னு 4 வரியில எழுதி வச்சாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. இந்த வரியை நம்ம ரேடியோலையோ டிவிலையோ கேட்கும்போது ஏதோ ஒரு சாதாரண சினிமா பாட்டு, ஒரு பழைய தத்துவ பாட்டு அப்படின்னு ரொம்ப லேசா கடந்து போயிருப்போம். ஆனா வாழ்க்கையில நிஜமா அடிபட்டு மிதிபட்டு 4 மனுஷங்களை நேர்ல பார்த்து குடும்ப பாரத்தை தன் சொந்த தோள்ல சுமக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த வரியோட உண்மையான விஸ்வரூப அர்த்தமே ஒவ்வொரு ஆம்பளையோட மண்டையிலையும் உரைக்கும். சரி, கண்ணதாசன் ஏன் அந்த வரியில அமைவதெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு? நாம தேர்ந்தெடுப்பதெல்லாம் அப்படின்னும் இல்ல நாம தேடி பிடிப்பதெல்லாம் அப்படின்னும் சொல்லியிருக்கலாமே. அங்கதான் வாழ்க்கையோட ஆகச்சிறந்த ஆன்மீக சூட்சமும் பிரபஞ்ச ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. ஒரு ஆம்பளைக்கு கல்யாண வயசு வரும்போது எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். எனக்கு வர்ற மனைவி இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், பார்க்கறதுக்கு செவப்பா லட்சணமா இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே எந்த மாதிரி ஒரு பெண் துணையா வரப்போறாங்கங்கிறது அவனோட கையும் அவளோட கையும் அந்த அக்னி சாட்சியா பெரியவங்க முன்னாடி இணையிற அந்த ஒரு குறிப்பிட்ட நொடியில தான் பிரபஞ்சத்தால அந்த இறைவனால எழுதப்படுது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஆண்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கு யார் அப்படின்னு அந்த பிரம்மன் முடிச்சு போடுறான் பாத்தீங்களா? அது வெறும் ஒரு தாலி கட்டுற சடங்கு மட்டும் கிடையாது. அது ஏதோ சட்டப்படி 2 உடம்புகள் ஒன்னா சேர்ந்து வாழப்போற விஷயம் கிடையாது. அது காலம் காலமா பல ஜென்மங்களா தொடர்ந்து வர்ற 2 ஆன்மாக்களோட மகா சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கிற எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் பசங்க யோசிக்கலாம், என்னப்பா இவன் கல்யாணத்தை பத்தியும் மனைவியை பத்தியும் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு. தம்பி, அண்ணன் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. நீங்க வெளிய உலகத்துல எவ்வளவு பெரிய கொம்பனா வேணா இருக்கலாம், ஆஃபீஸ்ல 100 பேரை கையசைச்சு வேலை வாங்குற பெரிய மேனேஜரா இருக்கலாம், பிசினஸ்ல மாசம் பல லட்சங்களை அள்ளுற பெரிய முதலாளியா இருக்கலாம், இல்ல ஊருக்குள்ள 4 பேருக்கு பயம் காட்டுற பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா சாயங்காலம் சூரியன் மறைஞ்சு வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களை நீங்களா மாத்தி உங்க முகத்துல இருக்கிற அந்த போலி முகமுடிய கழட்டி வச்சுட்டு ஒரு சின்ன குழந்தையா நிம்மதியா தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஜீவன் வேணும் பாத்தீங்களா? அந்த ஜீவன் உங்களுக்கு சரியா அமையலன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம், காசு, அந்தஸ்து, பங்களா, காரு எதுவுமே வெறும் குப்பைக்கு சமம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நிஜமான வாழ்க்கை கதையை சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாராம். பேங்க் அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கில் பணம், சிட்டிக்குள்ள 4-5 பெரிய பங்களா, வாசல்ல வரிசையா சொகுசு கார்கள்னு கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே அவரோட காலுக்கடியில வந்து விழும். அவரோட ஒரு பேச்சுக்கு அந்த ஊரே கட்டுப்பட்டு நின்னுச்சு. ஆனா அவரோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க நரக வேதனை தான் மிஞ்சி இருக்கும். ஏன்னா அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு நாள் கூட, ஏன் ஒரு நிமிஷம் கூட மனசு ஒத்து போனதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஈகோர், கத்துற சத்தம், ஒருத்தர் மதிக்காம பேசுற பேச்சு. வெளிய உலகத்துல சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுட்டு சுத்துற அந்த மனுஷன் தான் வீட்டு வாசல்ல காலை வைக்கும் போதே ஒரு விதமான பயத்தோடையும் சலிப்போடையுமே போவாரு. ராத்திரி முழுக்க நிம்மதியா தூக்கம் வராம மாத்திரை போட்டு தூங்குற நிலைமையில தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதே நிலைக்கு நேர் எதிர்மாறா அதே ஊரோட ஒரு சின்ன சந்துல ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் இருந்தார். அவரு ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் சம்பாதிப்பதே பெரிய விஷயம். சொந்த வீடு கூட கிடையாது, ஒரு சின்ன வாடகை வீடு தான். ஆனா அவரு சாயங்காலம் டயர்டா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவரோட மனைவி வாசல்லையே நின்னு முகம் முழுக்க புன்னகையோட ஒரு செம்பு தண்ணி கொடுத்து, ஏங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல, முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படின்னு அந்த இன்முகத்தோட 4 வார்த்தை பேசும்போது அந்த ஆட்டோ டிரைவரோட உடம்புல இருக்கிற அத்தனை சோர்வும் மனசுல இருக்கிற அத்தனை கவலையும் அப்படியே காத்துல பறந்து போயிடும்.
ராத்திரி அந்த சின்ன பாயில மனைவியோட மடியில தலை வச்சு படுக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற அந்த சொர்க்கத்து நிம்மதி இருக்குதே, அது அந்த கோடீஸ்வரனோட 5 ஸ்டார் பெட்ல எத்தனையோ லட்ச ரூபாய் மெத்தையில படுத்தா கூட கிடைக்காது. இப்ப நீங்களே நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, இதுல யாரு நிஜமான பணக்காரன், யாரு வாழ்க்கையில நிஜமா ஜெயிச்சவன்? அந்த சாதாரண ஆட்டோ டிரைவர் தான் இந்த உலகத்தோட ஆகச் சிறந்த மகாராஜா. ஏன்னா அவனுக்கு அமைஞ்ச மனைவி அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவள். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் ரொம்ப ஆழமா இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆம்பளையோட வெற்றிய அவனோட பேங்க் பேலன்ஸையோ அவனோட ஆடம்பரத்தையோ வச்சு இந்த உலகம் தீர்மானிக்க கூடாது. அவனுக்கு பின்னாடி ஒரு தூணா நின்னு அவனோட வாழ்க்கையை அழகாக்குற ஒரு பெண்ணோட உன்னதமான குணத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு ஜாலியான லைஃப் ஸ்டைலோ இல்ல வார வாரம் ஹோட்டலுக்கு போறதோ சினிமாவுக்கு போறதோ கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு ஆன்மீக கடமை. 2 வேற வேற சூழ்நிலையில வளர்ந்த மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது அங்கே வெறும் வெளித்தோற்றத்து அழகு மட்டுமோ இல்ல வசதி வாய்ப்பு மட்டுமோ இருந்தா வாழ்க்கை ஒரு நாளும் ஓடாது. அங்கே பரஸ்பர அன்பு, விட்டு கொடுத்தல், ஒருத்தர் மதிக்கிற பக்குவம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஆழமான ஆன்மீக புரிதல் இருக்கணும். மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைவதுன்ற வார்த்தையிலேயே ஒரு அமைதி இருக்கு, ஒரு அடக்கம் இருக்கு, ஒரு பிரபஞ்ச சக்தி ஒளிஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க, இல்லாள் அகத்திருக்க இல்லாததொன்றும் இல்லை அப்படின்னு? வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பெண் தன் கணவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நல் வழிகாட்டியா, ஒரு சிறந்த தோழியா, கஷ்டத்துல தாயா அமைஞ்சிட்டானா அந்த வீட்டுக்குள்ள வறுமை வந்தா கூட அது வறுமையா தெரியாது. அந்த கஷ்டத்தை கூட அவங்க 2 பேரும் கை கோர்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப லேசா கடந்து போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர சமுதாயத்துல விவாகரத்துகளும் குடும்ப சண்டைகளும் கோர்ட்டு வாசல்ல நிக்கிற ஜோடிகளும் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கிறாங்க? ஏன்னா நாம எல்லாரும் கல்யாணத்தோட ஆழமான ஆன்மீக தத்துவத்தை மறந்துட்டோம். மேலோட்டமான வெளித்தோற்றத்தையும் பண வசதியையும் அந்தஸ்தையும் பார்த்துட்டு அவசரமா முடிவெடுக்கிறோம். திருமணம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மிக உன்னதமான ஒரு தெய்வீக ஏற்பாடு. ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையான அன்போட இணையும்போது அங்கே ஒரு புதிய உலகம், ஒரு புதிய சகாப்தமே பிறக்குது. அந்த உலகத்தை ஒரு நந்தவனமா மாத்திர சக்தி, ஒரு சொர்க்கமா மாத்திர அதிகாரம் முழுக்க அந்த மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த முதல் பாகத்துல நாம எல்லாரும் ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னா, ஒரு பெண்ணோட தூய்மையான அன்புதான் ஒரு ஆம்பளையோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அஸ்திவாரம். அவளோட ஒரு சின்ன புன்னகை, அவளோட ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாதாரண ஆணை கூட இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கிற மாவீரனா மாத்தும். அதே சமயம் அவளோட கண்ணீரும் அவளோட மனவேதனையும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் எவ்வளவு பெரிய கொம்பனையும் அப்படியே மண்ணை கவ்வ வச்சிடும். இதுதான் அந்த பழமொழியோட உண்மையான ஆழமான கோர் மீனிங். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை, எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கலாம். ஆனா உங்களை முழுசா புரிஞ்சுகிட்ட ஒரு பெண் துணை உங்க கூட இருந்தா அந்த சவால்கள் எல்லாமே வெறும் தூசியா மாறி காத்துல பறந்துடும். இந்த ஆன்மீக புரிதலும் 2 ஆன்மாக்களோட இணைப்பும் எப்படி விதியின் மூலமா தீர்மானிக்கப்படுது, இறைவனோட கொடை இதுல எப்படி மௌனமா வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போறோம். அந்த இறைவனின் கணக்கு எப்படி உங்க வாழ்க்கை துணையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வியந்து போயிடுவீங்க. வாங்க அடுத்த பாகத்துக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம பிளான் பண்ணி பண்றோம். எந்த ஸ்கூல்ல படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எந்த ஊர்ல வண்டியை நிறுத்தணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஆனா இந்த கல்யாணம்னு வரும்போது மட்டும் நாம போடுற கணக்கு எல்லாமே தலைகீழா மாறுறத நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒன்னு நினைப்பீங்க, ஆனா அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற பொருள் கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் நமக்காக வச்சிருக்க கூரிய கணக்கு. அதுதான் விதி, அதுதான் இறைவனோட கொடை. இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அண்ணே நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லனா நானே மேட்ரிமோனியில தேடி பெஸ்டா ஒருத்திய தூக்குவேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா பேசுவாங்க. தம்பி, நீங்க 1000 இடத்துல தேடலாம், 10,000 ப்ரொஃபைல் பார்க்கலாம், இல்ல காலேஜ் முழுக்க சைட் அடிக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த நபர் எந்த நேரத்துல எந்த நொடியில உள்ள வரணும்னு அந்த கடவுள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டாரு. நீங்க எஸ்கேப் ஆக நினைச்சாலும் அந்த விதியோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம ஊர்ல ஒரு நிஜமான இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை கேட்டா உங்களுக்கே புரியும். சென்னை பெரிய சிட்டியில இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி பையன்
வசதியான குடும்பம், மாசம் 2 லட்சம் சம்பளம், பார்க்கறதுக்கு நல்ல சூப்பரா இருப்பான். அவனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க. அவனோட கண்டிஷன் என்னன்னா, பொண்ணு சென்னைக்குள்ளேயே இருக்கணும், தன்ன மாதிரியே ஐடில வேலை செய்யணும், மாசம் 1 லட்சமாவது சம்பாதிக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். கிட்டத்தட்ட 2 வருஷமா தேடினாங்க. ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணும் அமையல. ஒன்னு ஜாதகம் இடிக்கல, இல்லன்னா பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. ஒரு கட்டத்துல விரக்தியாகி எனக்கு கல்யாணமே வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருக்கான். அங்க ஒரு சின்ன பேங்க்ல ஒரு வேலை விஷயமா போகும்போது அந்த பேங்க்ல கேஷியரா வேலை செஞ்ச ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணை தற்செயலா பார்க்கறான். அவ ஒன்னும் மாடர்ன் கிடையாது, பெரிய ஐடி மேனேஜரும் கிடையாது. ஆனா அவளோட அந்த கண்ணுல இருந்த நேர்மையும் அவ மத்தவங்க கிட்ட நடந்துகிட்ட அந்த மரியாதையான குணமும் இந்த பையனோட மனசை ஏதோ பண்ணிடுச்சு. அடுத்த 1 மாசத்துல அந்த கிராமத்து பெண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சென்னைக்குள்ளேயே சுத்தி சுத்தி தேடினவனுக்கு எவனோ ஒருத்தன் எழுதின விதியோட கணக்கு அவனை எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை கை காட்ட வச்சிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் பிரபஞ்ச ரகசியம். நாம எத்தனையோ முறை நினைப்போம், எனக்கு ஏன் நல்ல வரனே அமைய மாட்டேங்குது, எனக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு. சில பேருக்கு 30 வயசாகும், 32 வயசாகும், கல்யாணம் தள்ளி தள்ளி போகும். மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஒரு விதமான பயம் வந்துடும். ஐயோ, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்குன்னு ஒரு துணை அமையவே மாட்டாளா அப்படின்னு சோர்ந்து போய் உட்காருவீங்க. ஆனா ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லித் தருதுன்னா, சரியான நேரத்துல தான் சரியான நபர் உங்க வாழ்க்கையில நுழைவாங்க. அதுவரைக்கும் பிரபஞ்சம் உங்களை பக்குவப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு காய்கறி கடையில போய் தக்காளி வாங்குறதுக்கு கூட நாம 4 தக்காளியே திருப்பி திருப்பி பார்த்து வாங்குறோம். அப்போ உங்க கூடவே பிறந்து, உங்க கூடவே வாழ்ந்து, நீங்க சாகிற வரைக்கும் உங்க கூடவே வரப்போற அந்த உன்னதமான ஆன்மாவை உங்ககிட்ட சேர்க்கிறதுக்கு அந்த இறைவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காதா? விதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான விஷயம் கிடையாது. அது உங்களுடைய முந்தைய ஜன்மத்து கர்ம வினை, உங்களுடைய குணம், உங்களுடைய ஆன்மீக தேவை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போடப்படுற ஒரு மகா கணக்கு. சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும், ஆனா நிம்மதி இருக்காது. சில பேருக்கு ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆகும், ஆனா அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா ஒரு காவியம் மாதிரி மாறும். அதனால உங்க துணையை தேடுற விஷயத்துல பதட்டப்படாதீங்க. பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைங்க. இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்களுக்கு வரப்போற துணையும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா 2 இம்பெர்ஃபெக்ட் மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரோட குறையை இன்னொருத்தர் நன்மையா மாத்தி வாழும்போதுதான் அந்த வாழ்க்கை பெர்ஃபெக்டா மாறுது. இறைவனோட கொடை அப்படிங்கிறது உங்களுக்கு வசதியான மனைவியை கொடுக்கறதுல இல்ல, உங்களுடைய வறுமையிலும் உங்களுடைய கஷ்டத்திலும் உங்களை விட்டு விலகாத ஒரு வைராகியமான நெஞ்சம் கொண்ட மனைவியை கொடுக்கறதுல தான் இருக்கு. நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணி ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணினாலும் அந்த மனப்பொருத்தம்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அது விதியால மட்டும்தான் கொடுக்க முடியும். சில நேரங்கள்ல ஜாதகத்துல ஒரு பொருத்தமும் இருக்காது, ஆனா அவங்க வாழ்க்கை 20-30 வருஷமா ஒரு தொய்வில்லாம ஒரு சண்டை இல்லாம போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும், ஆனா கல்யாணமான 6வது மாசமே கோர்ட்டு வாசல்ல விவாகரத்துக்கு நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொருத்தங்களை எல்லாம் தாண்டி வேலை செய்யற ஒரு சூட்சும சக்தி எது? அதுதான் இறைவனோட ஆசீர்வாதம். ஒரு நல்ல துணை அமையறதுக்கு நாம என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல நாம ஒரு நல்ல மனிதனா மாறணும். நாம மத்தவங்கள மதிக்க கத்துக்கணும், குறிப்பா பெண்களை மதிக்க கத்துக்கணும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அறுவடையா திருப்பி தரும். நீங்க ஒரு பெண்ணை வெறும் போக பொருளாகவோ இல்ல உங்க வீட்டு வேலைக்காரியாகவோ நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற துணையும் உங்க வாழ்க்கைய நரகமாக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க ஒரு பெண்ணை உங்களுடைய சரிபாதியா, உங்களுடைய ஆன்மாவின் ஒரு பகுதியா மதிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தேடி தேடி ஒரு தேவதையை உங்க மடியில கொண்டு வந்து சேர்க்கும். விதியோட விளையாட்டை யாராலையும் கணிக்க முடியாது. சில பேருக்கு காதலிச்சவங்களே மனைவியா அமைவாங்க, சில பேருக்கு யாரோ ஒரு புதிய முகம் மனைவியா வந்து அவங்களோட உலகத்தையே மாத்திடுவாங்க. எது எப்படியோ உங்க வாழ்க்கையில வர்ற அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா. அவங்க மூலமா நீங்க ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்க போறீங்க, இல்ல அவங்க மூலமா உங்க வாழ்க்கை ஒரு பெரிய உயரத்துக்கு போக போகுது. இதத்தான் ஆன்மீக ரீதியா நாம விதியின் பங்கும் இறைவனின் கொடையும்னு சொல்றோம்.
நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கிற திருமணமான ஆண்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம கண்டபடி காசை செலவு பண்ணிட்டு சுத்தின நபர் நீங்க. ஆனா அந்த பெண் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு, ஒரு நிதானம், ஒரு கம்பீரம் வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க சம்பாதிக்கிற காசை சேமிக்க ஆரம்பிச்சீங்க, உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்க. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? இதுதான் அந்த விதியோட மேஜிக். அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த நேரம் உங்களோட அதிர்ஷ்டம் கதவை தட்ட ஆரம்பிச்சுது. ஆனா இந்த விதி கொடுத்த வரத்தை நாம எப்படி தக்க வச்சுக்கணும்? ஒரு மனைவி அமைஞ்சா மட்டும் போதாது. அவங்கள எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? அவங்களோட மன ஓட்டத்தை வார்த்தையே இல்லாம ஒரு கணவன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற அந்த உன்னதமான கலையை பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். ஒரு பெண்ணோட மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல எப்பவுமே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு ஒரு துணைய விதியின் மூலமா கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையோட நிஜமான பரீட்சை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அதுதான் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான புள்ளி. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ள தான் வாழறாங்க, ஒரே பெட்ல தான் படுக்கறாங்க. ஆனா ஒருத்தரோட மனசு என்னங்கிறது இன்னொருத்தருக்கு கடைசி வரைக்கும் தெரியறதே கிடையாது. இந்த இடத்துல தான் ஒரு ஆணோட மன ஓட்டத்தை, அவனோட முக மாறுதலை வச்சே, அவன் ஒரு வார்த்தை கூட பேசலன்னா கூட அவனோட கஷ்டத்தை கண்டுபிடிக்கிற ஒரு மனைவி அமைறதுக்கே அது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சொத்துக்களை விடவும் ஆகச் சிறந்த வரம். ஆண்களோட மனசு எப்படின்னா, வெளிய உலகத்துல அவங்க எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும், ஆபீஸ்ல பாஸ் திட்டுனாலும், பிசினஸ்ல பார்ட்னர் ஏமாத்தினாலும் அதை வெளியே யார்கிட்டையும் அழுது காட்டி புலம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் ஆண்களை அப்படிதான் வளர்த்திருக்கு. ஆம்பளை அழக்கூடாது, ஆம்பளை கெத்தா இருக்கணும்னு சொல்லி சொல்லி அவங்க தங்களோட அத்தனை வலிகளையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான அன்பு கொண்ட மனைவிக்கு அவனோட கணவன் வீட்டு வாசல்ல காலை வைக்கும்போதே தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்துல நடந்த நிஜமான சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யற ஒரு கணவன் அன்னைக்குன்னு பார்த்து அவனோட கம்பெனில ஆட்குறைப்பு பண்ணி அவனோட வேலையை தூக்கிட்டாங்க. மாசம் பிறந்தா இஎம்ஐ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கையில காசு இல்ல, வேலையும் போச்சு. அந்த மனுஷனுக்கு தலைகீழா உலகம் சுத்துது. வீட்டுக்கு எப்படி போறது, மனைவி கிட்ட இந்த அதிர்ச்சியான செய்தியை எப்படி சொல்றதுன்னு தெரியாம பைக்லயே சிட்டி முழுக்க சுத்திட்டு ராத்திரி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர்றான். முகத்துல ஒரு போலியான சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு கதவை தட்டுறான். மனைவி கதவை திறக்கிறா. அவன் ஒரு வார்த்தை கூட பேசல, வேலை போயிடுச்சுன்னு சொல்லல. ஆனா அவனோட அந்த சோர்ந்து போன கண்ணையும் வண்டியோட சாவிய டேபிள்ல வைக்கும்போது அவனோட கை லேசா நடுங்குனதையும் அந்த மனைவி கவனிச்சிட்டா. அவ எதையுமே கேட்கல. ஏங்க வேலை போயிடுச்சா அப்படின்னும், இனிமே நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னும் எந்த ஒரு கேள்வியும் கேட்டு அவனை தொலைக்கல. அமைதியா போய் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவனோட தோள்ல கைய வச்சு, ஒன்னும் அவசரம் இல்லைங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனா அழுதுகிட்டே உண்மையை சொல்லும்போது அந்த மனைவி சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த ஆணோட வாழ்க்கையே மாத்துச்சு. அவ சொன்னா, இங்க பாருங்க, உங்க வேலை தானே போச்சு, உங்க திறமை உங்க கூட தானே இருக்கு. இந்த உலகத்துல கம்பெனிக்கா பஞ்சம். நீங்க கவலைப்படாதீங்க, நாளையிலிருந்து புது வேலை தேடுங்க. அது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நகைகளை வச்சு நாம குடும்பத்தை ஓட்டலாம். எனக்கு உங்க வேலை முக்கியம் இல்லைங்க, நீங்க நிம்மதியா உயிரோட சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையை கேட்ட அந்த கணவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த நிமிஷமே அவனுக்குள்ள 1000 யானை பலம் வந்திருக்கும். இதுக்கு பேரு தான் தி ஆர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது சும்மா வாயால சொல்ற விஷயம் கிடையாது. அங்கே ஈகோ அப்படிங்கிற அந்த அசுரனுக்கு இடமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த ஈகோ தான். நான் ஏன் முதல்ல பேசணும், அவன் ஏன் என்கிட்ட வந்து சாரி கேட்கல, அவன் ஏன் முகத்தை தூக்கி வச்சிருக்கா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை போட்டு ஈகோ பாராட்டி அந்த அழகான குடும்பத்தையே நரகமா ஆக்கிடுறாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துல பரஸ்பர மதிக்க தெரிஞ்ச குணம் இருக்குதே, அது குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு உயர்த்தும். கணவன் 4 பேர் முன்னாடி மனைவியை மதிக்கணும், மனைவி 4 பேர் முன்னாடி கணவனை மதிக்கணும்.
வீட்டுக்குள்ள நாம எப்படி வேணா செல்லமா சண்டை போட்டுக்கலாம், ஆனா வெளிய உலகத்துக்கு முன்னாடி நம்ம துணையை நாம விட்டு கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல சொந்தக்காரங்க முன்னாடியே புருஷனை மட்டம் தட்டி பேசுற மனைவிகளை நாம பார்த்திருப்போம். அது அந்த ஆணோட சுயமரியாதையே டோட்டலா காலி பண்ணிடும். ஆனா ஒரு விவேகமான மனைவி தன் கணவன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அதை 4 பேருக்கு முன்னாடி காட்டிக்காம வீட்டுக்குள்ள வந்து தனியா கதவை சாத்திக்கிட்டு அன்பா எடுத்து சொல்லுவாள். அன்பான ஆடியன்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது உங்க மனைவி உங்க முகத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லாமலேயே உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கப் காஃபியோ இல்ல ஒரு அன்பான அணைப்போ கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாக்கியசாலி. இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலும் ஈகோ இல்லாத அன்பும் இருக்கிற அந்த வீடு சும்மா ஒரு செங்கல் சுவரா மட்டும் இருக்காது. அதுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி குடியேறும். வெளிய உலகத்துல எவ்வளவு பெரிய போராட்டங்கள், சவால்கள், சூறாவளிகள் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு மகா அமைதியும் நிம்மதியும் நிலவும். அப்படி ஒரு வீட்டை கோவிலா மாத்திர மன அமைதியை தர்ற அந்த இல்லத்தரசியோட உன்னதமான பங்கை பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த நிம்மதி கூடத்துக்குள்ள நாம போகலாம். ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வெளிய உலகத்துல எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான்? 4 காசு சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாத்தி கடைசியில ஒரு சொட்டு நிம்மதியா அனுபவிக்க மாட்டோமாங்கிற அந்த ஒரே ஒரு ஆசைக்காகத்தான். ஆனா அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்? கோடிக்கணக்கில் காசு கொடுத்து தங்குற 5 ஸ்டார் ஹோட்டல்லையா, இல்ல லட்சக்கணக்கில் மெம்பர்ஷிப் வாங்குற சொகுசு கிளப்புகள்லையா? கண்டிப்பா கிடையாது. ஒரு ஆணுக்குரிய நிஜமான நிம்மதி அவன் கஷ்டப்பட்டு கட்டின அவனோட சொந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அந்த வீடு வெறும் 4 செங்கல் சுவரா, வெறும் சிமெண்ட் காரையா இருந்தா அதுல நிம்மதி வந்துடுமா? வராது. அந்த 4 செங்கல் சுவத்துக்குள்ள அன்பையும் ஆன்மீக அதிர்வையும் நிறைச்சு அதை ஒரு நிஜமான நிம்மதி கூடமா, ஒரு நடமாடும் கோவிலா மாத்திர ஆகச்சிறந்த சக்தி அந்த இல்லத்தரசிக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஹோம் மேக்கர் அப்படின்னா சில பேர் ரொம்ப லேசா நினைக்கிறாங்க. அவ என்னப்பா பண்றா, வீட்டுல சும்மா தானே இருக்கா, சமைக்கிறா, துணி துவைக்கிறா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசி கடந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது இருக்குதே, அது உலகத்தோட ஆகப்பெரிய கம்பெனியை ரன் பண்றதை விடவும் ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு கம்பெனி மேனேஜருக்கு கூட வாரத்துல 2 நாள் லீவு கிடைக்கும். ஆனா ஒரு இல்லத்தரசிக்கு வருஷத்துல 365 நாளும் 1 நிமிஷம் கூட லீவு கிடையாது. அவங்களோட உழைப்பு தான் அந்த வீட்டோட அஸ்திவாரம். அவங்க அன்னைக்கு ஒரு நாள் காலையில உடம்பு முடியாம படுத்துட்டா கூட அந்த வீடே ஸ்தம்பிச்சு போயிடும். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நடுத்தர அபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். அவனோட வேலை என்னன்னா, நாள் முழுக்க வெயில்ல தூசில பைக்லயே சுத்தி சுத்தி டார்கெட் அச்சீவ் பண்ணணும், கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்கணும், மேனேஜர் கிட்ட பிரஷர் வாங்கணும். அன்னைக்குன்னு பார்த்து செம மழை, டிராஃபிக் ஜாம், பிசினஸும் ஆகல. செம கடுப்போட உடம்பெல்லாம் நனைஞ்சு மனசெல்லாம் சலிப்போட ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். வண்டியை பார்க் பண்ணிட்டு லிஃப்ட்ல வரும்போதே அவனுக்குள்ள ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி, தலைவலி. ஆனா அவன் வீட்டு வாசல்ல வந்து காலிங் பெல் அடிச்ச உடனே கதவு திறக்கப்படுது. உள்ளே இருந்து வர்ற அந்த வாசனை இருக்குதே, அது ஒரு தெய்வீக வாசனை. அவனோட மனைவி அன்னைக்கு தான் வீட்டை நல்லா தொடச்சு சாம்பிராணி புகை போட்டு ஒரு மெல்லிய பக்தி பாட்டை ஓட விட்டுருக்கா. அவன் முகம் முழுக்க ஒரு அமைதியான சிரிப்போட கதவை திறந்து அவனோட நனைஞ்ச ஆபீஸ் பேக்கையும் கோட்டையும் வாங்கி ஓரமா வைக்கிறா. அவனுக்கு ஒரு துண்டை கொடுத்து, முதல்ல தலையை நல்லா தொடங்க, காஃபி சுட சுட போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் குளிங்க அப்படின்னு சொல்றா. அந்த சாம்பிராணி வாசனையும் அந்த வீட்டோட அமைதியான சூழலும் மனைவியோட அந்த சாந்தமான முகமும் அவனோட கண்ணுல பட்ட அடுத்த 5வது நிமிஷம் அந்த மனுஷனோட தலைவலியும் அன்னைக்கு நாள் முழுக்க இருந்த அத்தனை ஆபீஸ் டென்ஷனும் பனி மாதிரி உருகி மறைஞ்சு போச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வீடு வெறும் ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட் கிடையாது. அது அந்த ஆணுக்குரிய புகலிடம், அவனோட ஆன்மாவை குணப்படுத்துற ஒரு ஆஸ்பத்திரி. அங்கே அவனோட மனைவி ஒரு இல்லத்தரசியா மட்டும் இல்ல, அவ ஒரு பீஸ் கிவர், அதாவது மன அமைதியை அள்ளித்தர்ற ஒரு தேவதை. வெளிய உலகத்துல ஒரு ஆம்பளை எத்தனையோ யுத்தங்களை சந்திக்கலாம், எத்தனையோ பேரோட சண்டை போடலாம். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு தேவைப்படுறது ஒரு அமைதியான போர்க்களம் இல்லாத சூழல். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, புருஷன் வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே மனைவி அண்டை வீட்டு சண்டையையோ இல்ல ஏதோ ஒரு குறையையோ சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நடந்தா அந்த ஆண் வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவான். ஆபீஸ்லயே அதிக நேரம் தங்கிடலாம்னு நினைப்பான்.
ஒரு வீட்டை கோவிலா மாத்துறது அப்படிங்கிறது காலையிலயும் சாயங்காலமும் விளக்கேத்துறதுல மட்டும் இல்ல. அந்த வீட்டுக்குள்ள வர்றவங்களை இன்முகத்தோட வரவேற்கிறது, கணவனோட சோர்வை நீக்கிறது, குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது, வீட்ல எப்பவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மெயின்டைன் பண்றது தான் நிஜமான ஆன்மீகம். ஒரு பெண் நினைச்சா ஒரு சின்ன ஓலை குடிசையை கூட அரண்மனையா மாத்த முடியும். அதே பெண் மனசு வச்சா எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பங்களாவை கூட நரகமா மாக்க முடியும். அதனாலதான் நம்ம சாஸ்திரங்கள்ல பெண்ணை லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மின்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. லக்ஷ்மின்னா மங்களம், லக்ஷ்மின்னா அமைதி, லக்ஷ்மின்னா நிம்மதி. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நாம வீட்டோட பெருமையை மறந்துட்டோம். ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றோம், வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கோம், எல்லாம் மெக்கானிக்கலா மாறிடுச்சு. ஆனா தன் கையால சமைச்சு தன் கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் அன்போட பரிமாறுற அந்த சாப்பாட்டுல இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த சாப்பாட்டுல இருக்கிறது வெறும் கேலரி கிடையாது, அதுல அந்த இல்லத்தரசியோட தூய்மையான அன்பு கலந்திருக்கு. அந்த அன்பு தான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் காப்பாத்துது. அன்பான தமிழ் நெஞ்சங்களே, யூடியூப்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. வெளிய உலகத்துல எவ்வளவு காசு கொடுத்து வேணா நாம சொகுசை வாங்கலாம், ஆனா நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? உங்க மனைவி உங்களுக்காக வீட்டை எவ்வளவு அழகா சுத்தமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சிருக்காங்கங்கிறத நீங்க என்னைக்காவது கவனிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்க வீட்டு மகாலட்சுமி கிட்ட போய், நீ இந்த வீட்டை வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவு நிம்மதி கிடைக்குதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க முகத்துல பூக்கிற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நகையும் பணமும் ஈடாகாது. ஒரு இல்லத்தரசி வீட்டை கோவிலா மாத்தி மன அமைதியை மட்டும் தர்றதில்ல, அவ அந்த குடும்பத்தோட மிக முக்கியமான ஒரு பொருளாதார தூணாகவும் இருக்கா. கணவன் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சிக்கனமா மேலாண்மை பண்ணி சேமிச்சு அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றாங்கங்கிற அவளோட அந்த அசாத்தியமான பொருளாதார மேலாண்மை திறமையை பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த பட்ஜெட் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அங்க அன்பு, பாசம், நிம்மதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் எது தெரியுமா? அதுதான் பொருளாதாரம். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது தான். ஆனா பணம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஒரு ஆம்பளை எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை வடிய சம்பாதிக்கலாம். ஆனா அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை ஒரு திறமையான கம்பெனி சிஇஓ மாதிரி ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி மேலாண்மை செய்யற ஒரு நல்ல மனைவி அமையலன்னா அந்த குடும்பம் என்னைக்குமே கடன்கார குடும்பமா தான் இருக்கும். ஒரு குடும்பத்தோட நிஜமான நிதி அமைச்சர் அந்த வீட்டோட இல்லத்தரசி மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற கன்சியூமரிசம் உலகத்துல கண்ல பார்க்குற எல்லா பொருளையும் வாங்கணும்னு நமக்கு தோணும். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை திறந்தா ஆஃபர், தள்ளுபடின்னு நம்மளை மயக்குவாங்க. கிரெடிட் கார்டு இருக்கு, இஎம்ஐ இருக்குன்னு சொல்லிட்டு சக்திக்கு மீறி ஆடம்பரமா செலவு பண்ணி இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் மாசம் பிறந்தா வட்டி கட்டிய சாகுறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு விவேகமான மனைவி தன் கணவனோட வருமானம் என்ன, அவனோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணக்கூடாதுங்க, ஆடம்பரம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வரவு செலவை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவா. நம்ம ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல நடந்த ஆகச்சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பிரைவேட் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு அண்ணன். அவரோட மாத சம்பளம் வெறும் 30,000 ரூபாய் தான். இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில 30,000 ரூபாயை வச்சுக்கிட்டு வாடகை வீடு, சாப்பாடு, 2 குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் செலவுன்னு எல்லாத்தையும் பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவரோட மனைவி எப்படின்னா, மாசம் பிறந்த உடனே புருஷன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 30,000 ரூபாயை 5 பிரிச்சிடுவா. வீட்டு வாடகைக்கு இவ்வளவு, மளிகைக்கு இவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு, குழந்தைங்களோட படிப்புக்கு இவ்வளவுன்னு டைரியில கணக்கு எழுதி வச்சிடுவா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவ ஒரு அஞ்சல் ஆபீஸ்லயோ இல்ல ஒரு சின்ன சீட்லயோ மாசம் 1000 ரூபாயை அவனுக்கு தெரியாம சேமிச்சு வச்சுக்கிட்டே வந்தா. ஒரு நாள் திடீர்னு அந்த அண்ணனோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நெஞ்சுவலி வந்து எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும், உடனே ஒரு 50,000 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அண்ணனுக்கு கை கால் நடுங்குது. யார்கிட்ட போய் கடன் கேட்கறது, வட்டிக்கு வாங்கினா எப்படி கட்டுறதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்து தலையில கை வச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அவளோட மனைவி மெதுவா அவன்கிட்ட வந்து அவளோட மடியில வச்சிருந்த ஒரு சின்ன பைய திறக்கிறா. அதுக்குள்ள அவ 5 வருஷமா சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்த 50,000 ரூபாய் கேஷும் அவளோட ஒரு சின்ன தங்க வளையலும் இருந்துச்சு. அதை புருஷன் கையில கொடுத்து, எங்க பதட்டப்படாதீங்க, முதல்ல மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பாருங்க, பணம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த நிமிஷம் அந்த புருஷனோட கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. அவனுக்கு அவளோட மனைவி வெறும் பொண்டாட்டியா தெரியல, ஆபத்து காலத்துல கை கொடுத்து காப்பாத்தின சாட்சாத் அந்த மகாலட்சுமியாவே தெரிஞ்சா. இதுக்கு பேர் தான் த ஃபினான்ஷியல் பேக்போன். ஒரு திறமையான ஆம்பளைக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்றதை விட, ஒரு ஆம்பளையோட பொருளாதார சரிவுக்கு பின்னாடி அவனோட ஆடம்பரமான மனைவி இருக்கா, அவனோட பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னாடி அவனோட சிக்கனமான மனைவி இருக்காங்கன்னு நிஜம்.
சிக்கனம் அப்படிங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனம்னா தேவைக்கு கூட செலவு பண்ணாம இருக்கிறது. சிக்கனம்னா தேவையற்ற ஆடம்பரத்தை தவிர்த்து அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணிட்டு எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா புருஷன் சம்பாதிக்கிறதே 20,000 தான் இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க காஸ்ட்லியா பட்டுப்புடவை வாங்கிட்டாங்க, எதிர் வீட்டுக்காரங்க புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு ஈகோ பார்த்து புருஷனை டார்ச்சர் பண்ணி கடன் வாங்க வச்சு அந்த குடும்பத்தையே கடனாளியாக்கிடுவாங்க. ஆனா ஒரு உன்னதமான குணம் கொண்ட மனைவி தன் கணவனோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி தன் ஆசைகளை சுருக்கிப்பா. இப்ப நமக்கு இது தேவையற்ற ஆடம்பரங்க, நம்ம நிலைமை உயரும் போது இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்கள் சம்பாதிப்பது 1 பங்கு என்றால் பெண்கள் சேமிப்பது 9 பங்கு அப்படின்னு. ஒரு ஆண் எவ்வளவுதான் லட்சமா சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்றதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா அந்த பணத்தை முறையா முதலீடு பண்ணி நகையா மாத்தி நிலமா மாத்தி ஒரு குடும்பத்தோட பொருளாதார அஸ்தாவரத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது மனைவியோட பக்குவத்துல தான் இருக்கு. ஆபத்து காலத்துல எந்த ஒரு சொந்தக்காரனும் ஓடி வந்து காசு தரமாட்டான். ஆனா அன்னைக்கு வீட்ல அந்த இல்லத்தரசி உண்டியல்லையோ அரிசி பானையிலையோ சேர்த்து வச்ச அந்த சின்ன தொகையும் அவளோட நகையும் தான் ஒரு குடும்பத்தோட மானத்தை 4 பேர் முன்னாடி காப்பாத்தும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வரும்போது உங்க மனைவி அவங்களோட சேமிப்பையோ இல்ல நகையையோ கொடுத்து உங்களை இந்த கடப்பாட்டில இருந்து காப்பாத்தியிருக்காங்களா? அப்படி காப்பாத்தியிருந்தா அவங்களை என்னைக்குமே உங்க மனசுக்குள்ள வச்சு கொண்டாடுங்க. ஒரு நல்ல மனைவி பொருளாதார ரீதியா மட்டும் சப்போர்ட் பண்றதில்ல. வாழ்க்கையில தொழில் நஷ்டம், வேலை இழப்பு இல்லனா ஏதோ ஒரு பெரிய தோல்வி வந்து ஒட்டுமொத்த உலகமே நம்மளை கை கழுவும் போது ஒரு இமயமலை மாதிரி நமக்கு பின்னாடி வந்து நின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாத்தீங்களா? அந்த துணிச்சல் தான் ஒரு ஆணை மீண்டும் ஜெயிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தூணாக நிற்கிற மனைவியின் வீரத்தை பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். வாங்க அந்த துணிச்சலான பகுதிக்குள்ள போலாம். வாழ்க்கை எப்பவுமே ஒரே சீரா நேர்கோட்டுல போகாது. இன்னைக்கு நாம உச்சியில கொண்டாடப்படலாம், நாளைக்கு அப்படியே தரமட்டத்துக்கு தூக்கி வீசப்படலாம். பிசினஸ்ல பயங்கரமான நஷ்டம் வரலாம், நல்லா போய்கிட்டு இருக்கிற வேலை திடீர்னு பறி போகலாம், இல்லனா எதிர்பாராத விபத்து வந்து உடம்பே படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஆணோட வாழ்க்கையில வரும்போது தான் அவனோட நிஜமான பலம் எது பலவீனம் எதுன்னு அவனுக்கே தெரிய வரும். ஒட்டுமொத்த உலகமும் சொந்தக்காரங்களும் கூட இருந்த நண்பர்களும் நம்மளை கைகழுவிட்டு ஓடுற அந்த இருட்டான நேரத்துல நமக்கு முன்னாடி ஒரு இமயமலை மாதிரி வந்து நின்னு நம்ம கையை இறுக பிடிச்சுக்கிட்டு இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் உங்க பின்னாடி இருக்கேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற மனைவி அமையறது இருக்கே, அதுதான் ஒரு ஆம்பளைக்கு கிடைக்கிற ஆகச்சிறந்த ஆன்மீக துணிச்சல். ஆண்களுக்கு வெளிய உலகத்துல வர்ற தோல்விகளை விட அந்த தோல்வினால தான் குடும்பத்தோட மானம் போயிடுமோ, தான் பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தருவுல நிக்க வச்சிடுவோமோங்கிற பயம்தான் அவங்கள உள்ளுக்குள்ளேயே அரிச்சு தின்னும். பல ஆண்கள் தற்கொலை வரைக்கும் போறதுக்கு காரணமே காசு போனதுனால இல்ல, சமுதாயத்துக்கு முன்னாடி தலகுனிஞ்சு நிக்கணுமேங்கிற அந்த அவமானத்தினால தான். ஆனா அந்த அவமானத்தோட விளிம்புல நிக்கும்போது தன் கணவனுக்கு கேடயமா மாறுறவள் தான் நிஜமான குலவிளக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரமுகரோட வாழ்க்கையில் நடந்த நிஜமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்ட்னரை நம்பி ஏமாந்து ஒரே மாசத்துல பல கோடி ரூபாய் நஷ்டம். கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்துறாங்க. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது. மானமே போற நிலைமை. வெளிய உலகத்துல அவ்வளவு பிரஸ்தாபமா வாழ்ந்த மனுஷன் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ள வந்து தம் மனைவியோட கால்ல விழுந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுதுக்காரு. என்ன மன்னிச்சிடு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், மானத்தோட வாழ வழி இல்ல, நாம எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடுங்கிறாரு. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பதட்டப்படல, அழல, புருஷனை பார்த்து கத்தல. அவரோட கண்ணீரை தான் புடவ முந்தானையால தொடச்சு விட்டு நேரா உள்ள போய் தங்களோட அத்தனை நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் எடுத்துட்டு வந்து அவரோட கையில வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, இங்க பாருங்க, இந்த காசு பணம் நகை எல்லாம் நீங்க சம்பாதிச்சது தான். இது போனா என்ன, நீங்க உயிரோட தைரியமா இருந்தா இதை விட 10 மடங்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். வாசல்ல நிக்கிற கடன்காரங்களுக்கு முதல்ல இந்த நகையை வித்து கொடுத்து அனுப்புங்க. வாடகை வீட்டுக்கு போவோமா? போலாம். கஞ்சி குடிப்போமா? குடிப்போம். ஆனா நீங்க என் கூட கம்பீரமா வாழணும். நீங்க தோத்துட்டீங்கன்னு யாரு சொன்னா? நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க தோக்கல அப்படின்னு சிங்கப்பெண் மாதிரி பேசுனாங்க. அந்த ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு அஸ்திரம்தான் அன்னைக்கு அந்த மனுஷனை தற்கொலையிலிருந்து காப்பாத்துச்சு. அடுத்த 3 வருஷத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சு பழைய கடனை எல்லாம் அடைச்சு இன்னைக்கு அதை விட பெரிய லெவல்ல பிசினஸ்ல ஜெயிச்சு காட்டினாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த மனைவி மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருந்தா அந்த குடும்பமே அன்னைக்கு சிதறி போயிருக்கும். இதுக்கு பேரு தான் இக்கட்டான சூழ்நிலையில தூணா நிக்கிற துணிச்சல்.
ஒரு ஆணோட வெற்றியை விட அவனோட தோல்வியின் போதுதான் அவனோட மனைவியோட நிஜமான குணம் வெளியே தெரியும். சுபகாரியங்கள் நடக்கும்போது கையில காசு இருக்கும்போது எல்லாரும் அன்பா இருப்பாங்க. ஆனா வறுமையும் தோல்வியும் வீட்டு வாசல்ல வந்து தட்டும்போது எந்த ஒரு பெண் தான் கணவனோட கையை இன்னும் பலமா பிடிச்சுக்கிறாளோ அவள்தான் விதியின் வரம். சில நேரங்கள்ல கணவனுக்கு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்படலாம். மாச கணக்குல பெட்ல படுத்து கிடக்க வேண்டிய நிலைமை வரலாம். அந்த நேரத்துல சலிப்படையாம மலமூத்திரத்தை கூட அள்ளி தன் கணவனன் ஒரு குழந்தைய போல பார்த்துக்கிற எத்தனையோ உன்னதமான தமிழ் பெண்களை நம்ம இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். அது வெறும் கடமை கிடையாது, அது ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட அன்பு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க பிசினஸ்லயோ வேலை தேடுற லெவல்லையோ இல்ல ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நடு ரோட்ல நின்னப்போ உங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்தியப்போ உங்க மனைவி உங்க தோள்ல கை வச்சு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு தைரியம் கொடுத்திருக்காங்களா? அப்படி ஒரு தங்கம் உங்களுக்கு அமைஞ்சிருந்தா நீங்க உலகத்திலேயே ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி. ஒரு நல்ல மனைவி தன் கணவனுக்கு மட்டும் தூணா நிக்கிறதில்ல. கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே கணவனோட பெற்றோரையும் அவனோட கூட பிறந்த உறவுகளையும் தான் சொந்த உறவா ஏத்துக்கிட்டு இரு குடும்பங்களையும் இணைக்கிற ஒரு மகா பாலமாவும் அவ மாறுறா. அந்த கூட்டு குடும்ப பெருமையை காக்கிற, உறவுகளுக்குள்ள விரிசல் வராம தடுக்கிற மனைவியோட அந்த ஆளுமை திறனை பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த பக்குவமான பகுதிக்குள்ள போலாம். ஒரு பெண் கல்யாணமாகி தன் பிறந்த வீட்டை விட்டு தாம் பிறந்த அத்தனை சொந்தங்களையும் விட்டுட்டு முற்றிலும் புதிய ஒரு சூழலுக்குள்ள புதிய மனிதர்கள் வாழற ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறது இருக்குதே, அது அவளோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு மறுபிறவி. தான் வளர்ந்த வீட்டை அப்பா அம்மாவை பிரிஞ்சு வர்ற அந்த வலிய மனசுக்குள்ளேயே அமுக்கி வச்சுக்கிட்டு கணவனோட வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தன்னு அத்தனை பேரையும் தன் சொந்த உறவுகளா மாத்திக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல தான் ஒரு விவேகமான பக்குவமான மனைவி இரு குடும்பங்களையும் இணைக்கிற ஒரு மகா பாலமா செயல்படுறா. குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த ஒரு விரிசலும் வராம தடுத்து கூட்டு குடும்பத்தோட பெருமையை காக்கிற ஆகச்சிறந்த குணம் அவளுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கல்யாணமான உடனே யங்ஸ்டர்ஸ் ஓடுறது தனிக்குடித்தனத்துக்கு தான். எனக்கு மாமனார் மாமியார் கூட எல்லாம் வாழ முடியாதுபா, பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு ஆண் தன் பெற்றோரையும் பார்த்துக்கணும் தன் மனைவியையும் பார்த்துக்கணும்னு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற தவிப்பு இருக்குதே, அது ஒரு நரக வேதனை. இந்த வேதனைய தான் புருஷனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு உங்க பெற்றோர் என் பெற்றோர் மாதிரிங்க, அவங்கள நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அன்பால அரவணைக்கிற ஒரு நல்ல மனைவி அமைகிறது இந்த காலத்துல ஆக பெரிய தவம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நடக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த ஒரு குடும்பத்து கதையை சொல்றேன் கேளுங்க. அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அவனோட அப்பா அம்மா ரொம்ப எளிய கிராமத்து மனுஷங்க. பையன் சிட்டியில செட்டில் ஆனதுனால அவங்களும் சிட்டிக்கு வந்து பையன் கூடவே தங்குறாங்க. கிராமத்து மனுஷங்களுக்கே உரிய சில பழக்க வழக்கங்கள், சில சின்ன சின்ன விஷயங்கள் மாடர்னா இருக்கிற சிட்டி லைஃபுக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அந்த பெண் மாமனார் மாமியார ஒரு நாளும் மட்டம் தட்டி பேசல. அவங்க கிராமத்து பாணியில பேசுறதையோ பழகிறதையோ பார்த்து அசிங்கப்படல. ஒரு நாள் அந்த பையனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மேனேஜர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வர்றாங்க. பையனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், நம்ம அப்பா அம்மா கிராமத்தாளுங்க, 4 பேர் முன்னாடி ஏதாச்சும் தப்பா பேசி நம்ம மானம் போயிடுமோ அப்படின்னு ஒரு போலி கௌரவம் அவனுக்குள்ள இருக்கு. ஆனா அன்னைக்கு அவனோட மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சமைச்ச அத்தனை பாரம்பரிய உணவுகளையும் டைனிங் டேபிள்ல வச்சு அவங்க மாமனார் மாமியார முன்னாடி உட்கார வச்சு அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துறா. எங்க மாமாவோட கைக்குள்ள ஒரு பெரிய விவசாய ரகசியமே இருக்கு. எங்க அத்தை சமைக்கிற இந்த கிராமத்து சட்னிக்கு முன்னாடி எந்த ஹோட்டல் சாப்பாடும் ஈடாகாது அப்படின்னு அவங்க 2 பேரையும் அந்த கூட்டத்துல ஒரு கௌரவமான இடத்துல வச்சா. அன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த வயசானவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் அந்த மாமனாரும் மாமியாரும் கண்ணீரோட அந்த மருமகளோட தலையில கை வச்சு, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இல்லம்மா, எங்களை பெத்த தாயா மாறி நிக்கிற அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இத பார்த்த அந்த கணவனோட மனசுக்குள்ள இருந்த அந்த போலி ஈகோ உடைஞ்சு நொறுங்கி போச்சு. தன் பெற்றோருக்கு தன் மனைவி கொடுத்த அந்த கௌரவத்தை பார்த்து அவனோட கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இதுக்கு பேரு தான் இரு குடும்பங்களையும் இணைக்கிற பாலம்.
குடும்பம் அப்படிங்கிறது வெறும் புருஷன் பொண்டாட்டி மட்டும் வாழற தீவு கிடையாது. அங்கே உறவுகள் இருக்கு, சொந்தங்கள் இருக்கு. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே சில மனைவிகள் முகத்தை சுளிப்பாங்க. காஃபி போட்டு தரும்போது கூட ஒரு சளி போட தருவாங்க. அது அந்த கணவனோட மனசை எவ்வளவு காயப்படுத்தும் தெரியுமா? ஆனா ஒரு நல்ல குணவதியான மனைவி தன் வீட்டுக்கு வர்ற சொந்தங்களை இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு உபசாரம் பண்ணி அனுப்புவா. இதனால அந்த ஊருக்குள்ள, அந்த சொந்தங்களுக்குள்ள அந்த கணவனோட அந்தஸ்தும் கௌரவமும் சும்மா இமயமல அளவுக்கு உயர்ந்து நிற்கும். அவன் வீட்டுக்கு போனா அவ்வளவு அன்பா கவனிப்பாங்கப்பா, அவனுக்கு தங்கமான பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு ஊரே பாராட்டும். ஒரு கூட்டு குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது ரொம்ப சகஜம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் லேசா முட்டிக்கலாம், நாத்தனாருக்கும் மருமகளுக்கும் சின்ன சண்டை வரலாம். ஆனா அந்த சண்டைய பெருசாக்காம சரி போனா போகுது, அவங்க நம்ம பெரியவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போற பக்குவம் இருக்குதே, அதுதான் அந்த குடும்பத்தை உடையாம காப்பாத்தும். ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கவும் முடியும். அதே பெண் மனசு வச்சா அந்த குடும்பத்தை 5-10 பிரிக்கவும் முடியும். இரு குடும்பங்களையும் சமமா மதிச்சு தன் பிறந்த வீட்டு பெருமையையும் விட்டு கொடுக்காம புதுந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாத்துறவள் தான் நிஜமான இல்லத்தரசி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க பெற்றோருக்கு, உங்க உடன் பிறந்தவங்களுக்கு உங்க மனைவி கொடுக்கிற மரியாதை எப்படிப்பட்டது? அவங்க உங்க குடும்பத்தை தன் சொந்த குடும்பமா ஏத்துக்கிட்டு நடத்துறாங்களா? அப்படி நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆயுள் முழுக்க கடமைப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல மனைவி இரு குடும்பங்களையும் இணைக்கிற பாலமா மட்டும் இருக்கிறதில்ல, அவ இந்த சமுதாயத்தோட அடுத்த தலைமுறைய, அதாவது உங்களுடைய குழந்தைகளை ஒரு மிகச்சிறந்த குடிமகனா, நல்ல ஒழுக்கம் கொண்டவங்களா வளர்த்தெடுக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஆசிரியை, ஒரு மென்டாராகவும் அவ செயல்படுறா. ஒரு தாயா அவ எடுக்கிற அந்த உன்னதமான முயற்சிகள், அந்த அர்ப்பணிப்புகள் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே எப்படி மாற்றப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த உன்னதமான தாய்மை பகுதிக்குள்ள போகலாம். ஒரு உலகத்துல ஒரு ஆம்பளை எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணா கட்டி எழுப்பலாம், கோடிக்கணக்குல சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகலாம். ஆனா அவனுக்கு பின்னாடி அவனோட பேரை சொல்ல வர்ற அவனோட அடுத்த தலைமுறை, அதாவது அவனோட பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாம பண்படாம வளர்ந்துட்டாங்கன்னா அவன் சம்பாதிச்ச அத்தனை சொத்தும் கௌரவமும் ஒரே நொடியில மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடும். ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறது மட்டும் தாய்மை கிடையாது. அந்த குழந்தைக்குள்ள நல்ல ஒழுக்கம், ஆன்மீக சிந்தனை, சமுதாய பொறுப்பு, மனிதநேயம் எல்லாத்தையும் சின்ன வயசுல ஊட்டி வளர்த்து அந்த குழந்தையை ஒரு மிகச்சிறந்த மனிதனா மாத்திர ஆகச்சிறந்த ஆசிரியை மற்றும் மென்டர் அந்த தாய் மட்டும்தான். ஒரு சிறந்த தாயா அவள் எடுக்கிற முயற்சிகள் தான் அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல குழந்தைகளை வளர்க்கிறது இருக்குதே, அது உலகத்தோட ஆகச்சிறந்த சவாலான வேலை. கையில் மொபைல் போன், யூடியூப், ஆன்லைன் கேம்ஸ்னு குழந்தைகள் தங்களோட கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் மறந்துட்டு போறதுக்கு 1000 வழிகள் கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த சூழல்ல கணவன் தன் வேலை, பிசினஸ்னு வெளி உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது வீட்டிலிருந்து குழந்தைகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சு அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு சொல்லி கொடுத்து வளர்க்கிற மனைவியோட அர்ப்பணிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்துல நடந்த மிக உருக்கமான உண்மையான சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. அந்த தம்பதியருக்கு ஒரு மகன் இருந்தான். தறி நெய்து வர்ற வருமானத்துல தான் அவங்க குடும்பமே ஓடுச்சு. பையனை எப்படியாவது பெரிய ஆளாக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த பையன் வளர வளர கூட சகவாசம் சரியில்லாம பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாம சின்ன சின்ன திருட்டு வேலைகளையும் பொய் சொல்றதையும் பழகிக்கிட்டான். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் போன் பண்ணி, உங்க பையன் மத்தவங்களோட பேனாவை திருடிட்டான், இனிமே இவன் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தந்தை கோபத்தோட உச்சிக்கு போய் பையனை அடிச்சு துவைக்கணும்னு பெரம்பை எடுக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அந்த தாய் குறுக்கே வந்து தடுத்து, அடிச்சு வளர்க்கறது தாய்மை கிடையாதுங்க, அவனை மாத்திர பொறுப்பை எங்கிட்ட விடுங்கன்னு சொன்னான். அவ அன்னையிலிருந்து அந்த பையனை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கல. தினமும் ராத்திரி அவன் தூங்கும்போது அவனோட தலைமுடியை கோதி விட்டு நம்ம முன்னோர்களோட கதைகளையும், விவேகானந்தர், அப்துல் கலாம் போன்ற மகான்களோட வாழ்க்கை வரலாறுகளையும், நேர்மையா வாழ்ந்தா இந்த உலகம் நமக்கு எப்படி மரியாதை தரும்ங்கிற ஆன்மீக உண்மைகளையும் கதைகளா சொல்லி கொடுத்தா. அவனோட சின்ன சின்ன தப்புகளையும் அன்பால திருத்தினான். ஒரு கட்டத்துல அந்த பையனுக்குள்ள பெரிய குற்ற உணர்ச்சி வந்து, அம்மா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேமா, நல்லா படிப்பேன்னு அழுதுகிட்டே சத்தியம் பண்ணனான். அடுத்த 20 வருஷத்துல அந்த பையன் எப்படி வளர்ந்தான் தெரியுமா? படிப்புல டாப்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு அந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா கம்பீரமா நாற்காலியில உட்கார்ந்துருக்கான்.
அவனோட அந்த முதல் பதவியேற்பு விழாவுக்கு அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிருந்தான். மேடையில மைக்கு முன்னாடி நின்ன அந்த கலெக்டர் பையன் அத்தனை பேர் முன்னாடியும் தான் அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு கண்ணீரோட சொன்னான், இன்னைக்கு நான் இந்த கௌரவமான பதவியில நிக்கிறதுக்கு காரணம் என் அம்மா தான். அன்னைக்கு அவங்க என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருந்தா நான் ஒரு ரவுடியா மாறி இருப்பேன். ஆனா அவங்க காட்டிய அன்பும் சொல்லி கொடுத்த ஒழுக்கமும் தான் என்ன ஒரு கலெக்டரா மாத்திருக்கு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த தந்தையோட நெஞ்சு பெருமையால விரிஞ்சுது. இதுதான் ஒரு தாய் எடுக்கும் அர்ப்பணிப்போட விஸ்வரூப வெற்றி. நெப்போலியன் அன்னைக்கே ஒரு சூப்பரான வார்த்தை சொன்னாரு, எனக்கு ஒரு சிறந்த தாய்களை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சிறந்த தேசத்தை தருகிறேன் அப்படின்னு. ஒரு குடும்பத்தோட, ஏன் இந்த சமுதாயத்தோட எதிர்காலமே ஒரு பெண்ணோட வளர்ப்புல தான் இருக்கு. அப்பா அப்படிங்கிறவரு வாரத்துல சில மணி நேரங்கள் மட்டும்தான் குழந்தைகளோட செலவழிக்க முடியும். ஆனா ஒரு தாய் மட்டும்தான் குழந்தையோட ஒவ்வொரு அசைவையும் அவனோட மன மாற்றத்தையும் கூர்ந்து கவனிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு வெறும் படிப்பையும் காசையும் மட்டும் சேர்த்து வைக்காம அவங்களுக்கு பெரியவங்களை மதிக்கிற பக்குவம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற குணம், ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுற மனிதனையும் எல்லாத்தையும் ஒரு ஆசிரியை மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்லத்தரசிதான். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ வீடுகள்ல கணவன் குடிப்பழக்கத்துக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு தவறான பாதைக்கோ போய் குடும்பத்தையே அழிச்ச கதைகள் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கூட அந்த தாய் தன் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கூலி வேலைக்கு போயாவது தன் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்து அவங்கள பெரிய ஆளா ஆக்குன எத்தனையோ தியாக வேங்கைகளை நாம இன்னைக்கும் பார்க்கறோம். ஒரு தாயோட பிரார்த்தனைக்கும் அவளோட கண்ணீருக்கும் அவளோட உழைப்புக்கும் பிரபஞ்சத்துல அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்களோட குழந்தைகள் இன்னைக்கு 4 பேர் முன்னாடி நல்ல ஒழுக்கத்தோட நல்ல மதிப்பெண்களோட மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கும்போது ஊரே அவங்கள பாராட்டுறதை கேட்கும்போது உங்க மனசு எவ்வளவு பெருமைப்படுது. அந்த பெருமைக்கு பின்னாடி உங்க மனைவி அவங்களுக்காக தினமும் படுற கஷ்டமும் அவங்களோட தூக்கத்தை தொலைச்சு பண்ற அர்ப்பணிப்பும் இருக்குங்கிறத நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? ஒரு நல்ல மனைவி இப்படி ஒரு சிறந்த தாயா இருந்து அடுத்த தலைமுறையை மட்டும் உருவாக்குறதில்ல, ஒரு குடும்பத்துக்காக அவ பண்ற அத்தனை தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் ஒரு கணவனா நாம எப்படி அங்கீகரிக்கணும், கிடைத்த இந்த உன்னதமான வரத்தை காக்க வேண்டிய கணவனின் கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம அடுத்த பாகத்துல மிக ஆழமாகவும் நெஞ்ச உழுக்கிற வகையிலையும் பார்க்க போறோம். வாங்க அந்த கணவனின் கடமைக்குள்ள நாம போகலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை பாகங்கள்லையும் ஒரு நல்ல மனைவியோட குணங்கள் என்ன, அவ இந்த குடும்பத்தை எப்படி தாங்கி பிடிக்கிறா, அவளோட பொருளாதார மேலாண்மை, அவளோட துணிச்சல், அவளோட தாய்மைன்னு ஒரு பெண்ணோட பெருமைகளை பத்தி மட்டுமே மிக ஆழமா பேசிட்டு வந்தோம். ஆனா இந்த இடத்துல தான் ஆன்மீகமும் வாழ்க்கையும் நமக்காக ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்னாடி வைக்குது. ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா மட்டும் வாழ்க்கை முழுமையடைஞ்சிடுமா? அமையிறது இறைவன் கொடுத்த வரம்னா அந்த வரத்தை கண்ணும் கருத்துமா காக்க வேண்டியது ஒரு கணவனோட ஆகப்பெரிய கடமை இல்லையா? வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தலைப்பட்சமான அன்புல ஓடுற வண்டி கிடையாது. அது 2 சக்கரங்களும் சமமா சுத்துனா மட்டும்தான் இலக்க நோக்கி பயணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எத்தனையோ ஆண்கள் பண்ற ஆக பெரிய தப்பு என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி பண்ற அத்தனை வேலைகளையும் அவளோட தியாகங்களையும் ரொம்ப சாதாரணமா ஏதோ அவளோட கடமை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் மெஷின் மாதிரி உழைக்கிறாங்களா, அவ என் பொண்டாட்டி, அதை அவ செஞ்சுதான் ஆகணும்னு ரொம்ப அசால்ட்டா பேசுவாங்க. தம்பி, நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்தது உங்க குடும்பத்தை அடிமையா இருந்து தாங்கிறதுக்கு கிடையாது. உங்களுடைய அத்தனை கஷ்ட நஷ்டங்கள்லையும் சம உரிமை கொண்ட உங்களுடைய சரி பாதியா வாழ்றதுக்கு மட்டும்தான். மனைவியோட தியாகங்களை அங்கீகரிக்காத எந்த ஒரு ஆம்பளையும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அவன் ஒரு முழுமையான மனிதனாகவே மாற முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நடுத்தர வர்க்கத்து ஐடி ஊழியரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜமான யதார்த்தமான கதையை சொல்றேன், கேளுங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. அவனோட மனைவி ரொம்ப அமைதியான குணம் கொண்டவள். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளும் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டவள் தான். ஆனா குடும்ப சூழ்நிலை, குழந்தையோட வளர்ப்பு, மாமனார் மாமியாரோட உடல்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ தான் சொந்த கனவுகளையும் கேரியரையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு முழு நேர இல்லத்தரசியா மாறினா. தினமும் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது, அவனோட ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி வைக்கிறது, வீடு தேடி வர்ற சொந்தங்களை உபசரிக்கிறதுன்னு அவளோட ஒட்டுமொத்த உலகமே அந்த 4 செங்கல் சுவத்துக்குள்ளேயே சுருங்கி போச்சு.
ஆனா அந்த கணவன் எப்படின்னா ஆஃபீஸ் ப்ரெஷர், டார்கெட்னு வெளியே இருக்கிற டென்ஷனை எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து காட்டுவான். அவ சமைச்ச சாப்பாட்டுல ஏதாச்சும் ஒரு நாள் உப்பு கம்மியா இருந்தா கூட ஒட்டுமொத்த கோவத்தையும் அவ மேல கொட்டுவான். நாள் முழுக்க வீட்ல சும்மா தானே இருக்க, இந்த ஒரு வேலையை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா அப்படின்னு அவளோட சுயமரியாதைய புண்படுத்துற மாதிரி பேசிடுவான். அவளும் அழுதுகிட்டே அதை சகிச்சுப்பா. ஒரு நாள் அந்த கணவனோட ஆஃபீஸ்ல ஒரு பெரிய சக்சஸ் பார்ட்டி. அவனோட டீமுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்டிக்கு தான் மனைவியையும் கூட்டிட்டு போயிருக்கான். அங்க இருக்கிற மத்த மாடர்ன் பெண்களை பார்த்துட்டு இவன் தான் மனைவியை ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு அவளை மத்தவங்க முன்னாடி அறிமுகப்படுத்தவே கூச்சப்பட்டான். அவளோட எளிய புடவையும் அவளோட அந்த அமைதியும் அவனுக்கு ஒரு தகுதியற்றதா தெரிஞ்சுது. பார்ட்டி முடிஞ்சு கார்ல வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி ரொம்ப அமைதியா அழ ஆரம்பிச்சா. அவ சொன்னா, இங்க பாருங்க, நான் ஒன்னும் பிறக்கும்போதே சமையல்காரியாவோ இல்ல வீட்டு வேலைக்காரியாவோ பிறக்கல. எனக்கும் எத்தனையோ ஆசைகள் இருந்தது, கனவுகள் இருந்தது. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் மட்டும்தான் நான் என் வாழ்க்கையையே தியாகம் பண்ணினேன். வெளிய உலகத்துல நீங்க ஜெயிக்கும்போது 4 பேர் முன்னாடி இது என் மனைவி, இவளால தான் நான் ஜெயிச்சேன்னு நீங்க பெருமையா கை காட்டுவீங்கன்னு நான் ஆசைப்பட்டது ஒரு தப்பா? உங்ககிட்ட இருந்து நான் பணத்தையோ நகையோ எதிர்பார்க்கலைங்க. 4 பேர் முன்னாடி நீங்க எனக்கு கொடுக்கிற சின்ன அங்கீகாரத்தையும் மரியாதையையும் மட்டும்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நெஞ்ச உடைஞ்சு பேசினா. அந்த நிமிஷம் அந்த கணவனோட மண்டையில பலத்த அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆபீஸ்ல அவார்டு வாங்கின தன்னை விட வீட்டுக்குள்ள தான் கனவுகளை எல்லாம் எழுந்துட்டு நிக்கிற அவளோட தியாகம் எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அவனோட கண்கள்ல கண்ணீர் பெருகிச்சு. காரை ஓரமா நிறுத்தி அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுமா, நான் ஒரு தகுதியற்ற புருஷனா நடந்துக்கிட்டேன். இனிமே உன்னை இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த மகாராணியா நான் பாட்டுப்பேன்னு அழுதுகிட்டே சொன்னான். அன்னையிலிருந்து அவனோட அணுகுமுறை ஒட்டுமொத்தமா மாறிடுச்சு. அவளோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறது, வாரத்துல ஒரு நாள் அவளுக்கு சமையல்ல இருந்து லீவ் கொடுத்து வெளியே கூட்டிட்டு போறது, அவளோட தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதுன்னு அவளை கொண்டாட ஆரம்பிச்சான். இதுக்கு பேர் தான் ஒரு கணவனின் ஆகச்சிறந்த கடமை. மனைவிக்கு ஒரு கணவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அவளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு உணர்வு. அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது ஏதோ காசு பணம் சேர்த்து வைக்கிறதுல மட்டும் இல்லை. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும்போது, அவளோட பிறந்த வீட்டில் இருந்தோ இல்லை வெளி சமுதாயத்தில் இருந்தோ ஏதாச்சும் ஒரு விமர்சனம் வரும்போது அவளுக்கு முன்னாடி ஒரு கேடயமா நின்று அவளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்ற அந்த கம்பீரத்தில் தான் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு தான் புருஷன் தான் பக்கம் நிற்கிறாங்கிற அந்த ஒரு தைரியம் மட்டும் கிடைச்சிட்டா அவ இந்த உலகத்தையே எதிர்த்து நின்று ஜெயிப்பாள். அன்பான ஆண்களே, உங்க மனைவி உங்களுக்காக பண்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுங்க. அவங்க அன்னைக்கு சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்தா, இன்னைக்கு சாப்பாடு சும்மா அற்புதமா இருக்குடின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்களோட நாள் முழுக்க இருந்த அத்தனை சமையலறை சோர்வையும் அப்படியே காணாமல் போக செய்திடும். அவங்களோட பிறந்த நாளுக்கோ இல்ல உங்க திருமண நாளுக்கோ அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பரிசையோ இல்ல ஒரு சின்ன மல்லிகை பூவையோ வாங்கிட்டு வந்து கொடுங்க. அந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறதுல தான் காதலும் ஆன்மீகமும் ஒன்னா இணையுது. நாம ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய மெசேஜ் இதுதான். ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறது எப்படி இறைவனோட ஆசீர்வாதமோ, அதே மாதிரி அவளை கடைசி வரைக்கும் ஒரு சின்ன கண்ணீர் கூட வராம சந்தோஷமா கௌரவமா வாழ வைக்கிறது ஒரு கணவனோட ஆகப்பெரிய தர்மம். இந்த தர்மத்தை எந்த ஒரு ஆண் தவறாம செய்யறானோ அவனோட குடும்பம் என்னைக்குமே ஒரு பல்கலைக்கழகமா ஒரு நந்தவனமா திகழும். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 9 பாகங்களோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? இன்றைய அவசர உலகத்துல இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஆகச் சிறந்த லைஃப் மெசேஜ் என்னங்கிறத பத்தி தான் நாம அடுத்த இறுதி பகுதியில ஒரு உச்சக்கட்ட ஊக்கத்தோடையும் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தி வாய்ந்த கருத்துகளோடையும் நிறைவு செய்ய போறோம். வாங்க அந்த இறுதி பகுதிக்குள்ள போகலாம். இது உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்த மாற்றத்தை, ஒரு அக்னி பிழம்ப மூட்ட போற விழிப்புணர்வு பகுதி. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு. பல்கலைக்கழகத்துல நாம என்ன பண்றோம்? எத்தனையோ பாடங்களை படிக்கிறோம், எத்தனையோ பட்டங்களை வாங்குறோம். ஆனா ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள வாழும்போது தான் ஒரு மனுஷன் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், தூய்மையான அன்பு, ஈகோ இல்லாத வாழ்க்கைன்னு உலகத்தோட ஆகச்சிறந்த ஆன்மீக பாடங்களை பிராக்டிக்கலா கத்துக்கிறான். இன்னைக்கு இருக்கிற 2026 அவசர டிஜிட்டல் உலகத்துல நாம எல்லாம் ஒரு விதமான இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்துக்கு பழகிட்டோம். பசிச்சா 5 நிமிஷத்துல ஆன்லைன்ல சாப்பாடு வருது, கார் வேணும்னா 5 நிமிஷத்துல வாசல்ல வந்து நிக்குது.
ஆனா இதே இன்ஸ்டன்ட் புத்திய நாம நம்மளோட ரத்தமும் சதையுமா இருக்கிற குடும்ப உறவுகள்லையும் காட்ட ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற ஆகப்பெரிய சாபம். சின்னதா ஒரு சண்டை வந்தா கூட உன் வழியே நீ போ, என் வழியே நான் போறேன் அப்படின்னு ரொம்ப லேசா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புற ஜோடிகளை இன்னைக்கு நாம பாக்குறோம். ஆனா அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் நிதானமா உட்கார்ந்து யோசிக்கணும். இந்த உலகத்துல குறைகளே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நீங்க ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு நல்ல துணை அமையவே மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறது ஏதோ சண்டையே வராம இருக்கிற இடம் கிடையாது. அங்கே சண்டைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், கோபங்கள் வரும். ஆனா அந்த அத்தனை புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அன்போட அஸ்திவாரம் அசையாம நீ என்னதான் கத்துனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கை கோர்த்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? அங்கதான் அந்த பல்கலைக்கழகத்தோட நிஜமான ஆன்மீக படிப்பு முடியுது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி. ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமைஞ்சிட்டா அவ உங்க வாழ்க்கையோட பாதி கிணற்ற தாண்ட வச்சிடுவா. மீதி பாதி கிணற்ற ஒரு கணவனா நீங்க அவளுக்கு கொடுக்கிற மரியாதையும் அன்பையும் வச்சுதான் தாண்டணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கல்யாணம் ஆக போற பசங்களுக்கு, இல்ல ஆல்ரெடி கல்யாணமாகி சின்ன சின்ன சண்டைகளோட வாழற தம்பதியருக்கு இந்த கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனல் மூலமா நாம சொல்ற ஆகச் சிறந்த தத்துவம் இதுதான். உங்க துணை உங்களுக்காக செய்யற சின்ன சின்ன தியாகங்களையும் சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நிம்மதியான தூக்கத்துக்காகவும் ஒரு சொட்டு உண்மையான அன்புக்காகவும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு காசு பணம் கம்மியா இருந்தாலும் வீட்டுக்கு போனா இன்முகத்தோட வரவேற்க ஒரு துணை இருக்கா பாத்தீங்களா? அவளை விட ஒரு பெரிய சொட்டு உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுடைய அத்தனை போலி கௌரவங்களையும் வெளிய உலகத்துல நீங்க வச்சிருக்க அத்தனை ஈகோ முகமுடிகளையும் வீட்டு வாசல்லையே கழட்டி வச்சுட்டு உள்ள போங்க. உங்க மனைவியே உங்களுடைய சரிபாதியா நடத்துங்க. அவளோட சின்ன சின்ன ஆசைகளை காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்களுக்காக தினமும் சமைக்கும் போது, உங்க துணிகளை துவைக்கும் போது, உங்க பெற்றோர்களை கவனிக்கும் போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். தான் புருஷன் நம்மள 4 பேர் முன்னாடி பாராட்டி பேச மாட்டாங்கிற ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. ஒரு பெண்ணை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வம்சமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய சமுதாய அந்தஸ்தும் இந்த பிரபஞ்சத்தால அசாத்தியமான உயரத்துக்கு கொண்டு செல்லப்படும். இது ஆன்மீகத்தின் எழுதப்படாத விதி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான தமிழ் நெஞ்சங்களே, இந்த மகாகாவியம் உங்களுடைய சிந்தனையை தூண்டி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த இறுதி புள்ளியில உங்ககிட்ட நான் கேட்கிற ஆகச் சிறந்த ஒரு கேள்வி இதுதான். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கஷ்ட காலத்திலேயோ இல்ல ஒரு சாதாரண நாளின் போதோ உங்க மனைவி உங்களுக்கு செய்த ஆகச் சிறந்த தியாகம் அல்லது மறக்க முடியாத உதவி என்ன? அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் இங்கு எத்தனையோ ஆண்களுக்கு தன் மனைவியை எப்படி மதிக்கணுங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க மனசை உலுக்கி இருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், குறிப்பா திருமணமான அத்தனை ஆண்களுக்கும் கல்யாணம் ஆக போற அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி ஆழமான வாழ்க்கை ஞானம் நிறைந்த ஆன்மீக தத்துவங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு உன்னதமான ஆழமான சிந்தனையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.